Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் பேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹேர் பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து பாடி ஹீட்னால கூட நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை. இந்த ரெண்டுமே வந்து நம்மளோட ஹேர் லாஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட்டே வந்து ஊற வச்சிடணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நைட்லேயே நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா மார்னிங் வந்து ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் லென்த்து அதோட அடர்த்திக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுவே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஊறி வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். நல்ல ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வெந்தயம்ல அரைக்கும் போது நல்ல மாவு வந்து அது நல்லா உங்களுக்கு பொங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மஸ்லின் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேசான துணி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபில்டர்லாம் பண்ணலை, நான் அப்படியே வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹேர் லாஸ் கம்மியாகி உங்களுக்கு ஹேர் வந்து நல்லாவே உங்களுக்கு வளர்றது உங்களுக்கே தெரியும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ட்ரையான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து எப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி பொருள் சேர்க்கும் போது ரொம்ப ட்ரையான மாதிரி ஆகிடும். அதை வந்து ட்ரைனஸை வந்து போக்குறதுக்காக நான் ஆலிவ் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரைனஸை போக்குறதுக்கு நமக்கு அந்த ஸ்கின்ல படும்போது அந்த ட்ரை ஆகும் இல்லையா, அந்த ஸ்கேல்ப்புக்காக தான் நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்க்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தலையில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் வந்து ஒரு ஹேர் பேக் வந்து போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் ஆயில் வந்து வச்சுக்கோங்க. ஆயில் வச்சதுக்கப்புறமா ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு மேலே வைக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து ரெகுலராக போட்டுகிட்டே வாங்க. உங்களோட ஹேர் லாஸ் கண்டிப்பாக கம்மியாகிட்டு உங்களுக்கு வந்து ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். இந்த ஹேர் பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.